Hi students, welcome to IAS Academy. So video select so நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நகராட்சி எக்ஸாம்காக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்காக நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறது பார்ட் 2. சோ ஒரு பார்ட்ல நம்ம 20 क्वेश्चन பார்த்துட்டு இருக்கோங்க. இது previous yearல கேட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி क्वेश्चंस மட்டும் நம்ம தனியா எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது பார்ட் 2. இதுல 20 क्वेश्चन பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை வெச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு சேரும். சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நகராட்சி எக்ஸாம்காக நம்ம அகாடமில கிளாसेस போயிட்டு இருக்கு. சிவில் பொறுத்தவரைக்கும் இன்ஜினியரிங் டிப்ளமோ, ட்ரிபிள் பொறுத்தவரைக்கும் இன்ஜினியரிங் டிப்ளமோ, மெக்கானிக்கல் பொறுத்தவரைக்கும் டிப்ளமோக்கு மட்டும். இது எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ரெடியா இருக்கு. சோ தனித்தனியா வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல மொத்தமா வேணாலும் வாங்கிக்கலாம். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தரா டவுட் டீடைல்ஸ் என்னனாலும் நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. புரியுதா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். சோ ஒரு क्वेश्चन பார்க்கலாம். ஆல்ரெடி போன பார்ட்ல 20 क्वेश्चन பார்த்திருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன். சரிங்களா? இதுல क्वेश्चन பாருங்க. இரு பொருள் தருக. படின்னு கொடுத்துட்டு இதுக்கான ரெண்டு பொருள் என்ன அப்படினு கேக்குறாங்க. படினா படிக்கட்டு இருக்குலங்க, அந்த படியை சொல்லுவாங்க. இன்னொன்னு படிக்கிறது, ரெண்டுமே சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி. அடுத்த क्वेश्चन. பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சைனடைசேஸ் நகை. நகைனா புன்னகை, அந்த நகை வரும். இன்னொன்னு ஆபரணம், ரெண்டுமே வரும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து கூவல், அதுக்கான இருபொருள் தராங்க கேக்குறாங்க. கூவல்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து பள்ளம்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே கூவல் அப்படின்ற பொருளை தரும். அடுத்து 4வது क्वेश्चन பாருங்க. இதுக்கான பொருள் வேறுபாடு. உழைனா என்ன, உழைனா என்ன? ஆக்சுவலா உழைனா உழைக்கிறது. சரிங்களா? உழைப்பு. ஆக்சுவலா உழைனா உழைப்புங்கிறது தெரிஞ்சாலே நாள்ல நீங்க ஒரு ஆன்சர் அடிச்சு விட்டுலாம். என்ன அது மட்டும் தான் இருக்கு. உழைனா சேரு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து குரில் சொல்லை நெடுசொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ரைட். இப்ப மடு மாடு குரில் சொல்லை நெடுசொல்லா மாத்தி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே சொற்றொடர்ல. இப்ப பாருங்க, கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. இப்ப மடு மாடு ரெண்டுமே வந்துருச்சு. என்ன அதுக்கேற்ற மாதிரி ஒரு சொல்லும் வந்துருச்சு. சோ இது மாதிரி தான் கேட்டாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறான்னு கேக்குறாங்க. ஓகேவா? தில்லான் இந்திய தேசிய ராணுவ இதயம் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். காரணம் இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். சோ கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்து கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க. சோ இதுல இருந்த இடத்திலிருந்தே பயணிச்சு இடப்பை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். ரைட்டு. வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசியன் வங்கி கணக்கெண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. முடியும். வங்கி அட்டை இல்லைனாலும் அலைபேசியன் வங்கி கணக்கெண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த முடியும். ஆக்சுவலா தப்பு. திறன்கள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டன. சோ இது ரெண்டும் ரைட்டு, இது தப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து மீடியாக்கு தமிழ் சொல் என்ன? ஊடகம். அடுத்து சைடு எஃபெக்ட்டுக்கு தமிழ் சொல் வரும் பக்க விளைவு. அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன்னா என்னங்க? பொறிப்பு. இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு. அடுத்து தண்டருள் அப்படிங்கிற சொல்லோட பொருள் குளிர்ந்த கருணை. அடுத்து திங்கள்னா நிலவுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு மாதம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திருமலைக்காடு அப்படின்னு அழைக்கப்படுறது வேதாரண்யம். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆட்டு. ஆட்டு மந்தைன்னு தானே சொல்லுவோம், நிறைய ஆடுகள் சேர்ந்தா. ஆட்டு மந்தை. அடுத்து கீழ்காணும் சொல்லின் கூட்டப்பெயரை கண்டுபிடித்தது. கல் குவியல். கல்ல கூச்சு வச்சா கல் குவியல். பழம், இச்சொல்லோட கூட்டு பெயர் குலை. பழம் நிறைய இருந்தா கொலை கொலையா இருக்குன்னு. இப்ப பழம்னா குலை. அடுத்து சரியான தொடர். மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சாண்டியாகோ தான் மிகப்பெரிய மீனை பிடிக்கிறார். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. சரியான தொடர் இது. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி தான். கரெக்ட். அடுத்து சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவையினத்தை சார்ந்தது. நீங்களே படிச்சு பாருங்க, ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? கடைசி கொஸ்டின். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர். தமிழகத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் தான் சிலப்பதிகாரம். ஒரு இலக்கியம் கிடையாது, ஓர் இலக்கியம். சோ நம்ம இந்த பார்ட்ல தமிழ் எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி கேட்டதுல ஒரு 20 क्वेश्चन பார்த்துருக்கோங்க. டெய்லி நம்மளோட வீடியோஸ் மட்டும் பாருங்க போதும். நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி தனியெல்லாம் படிக்க தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். வீடியோ முடிஞ்சதுக்கு முன்னாடி நகராட்சி எக்ஸாமுக்கு நம்ம அகாடமில கிளாसेस போயிட்டு இருக்கு. மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோக்கு மட்டும், மற்றபடி சிவில்னாலும் ட்ரிபிள்னாலும் டிப்ளமோ இன்ஜினியரிங் ரெண்டுமே போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.